விஜய் அவர்களுக்கு டைட்டா காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு அண்ணனுடைய செயல்பாடு வருகிற 5 ஆண்டில் நம்முடைய செயல்பாடு அந்த இடத்துல கொண்டு போய் பிளேஸ் பண்ணும். வருகிற ஆட்டம் அண்ணன் அண்ணாமலை அவர்களா இல்ல அண்ணன் விஜய் அவர்களா இப்படிதான். சுற்றுப்புற சூழலா இருக்கட்டும், போதை தடுப்பு விஷயங்களா இருக்கட்டும், 1 by 1 இந்த ஸ்டேட்டுக்கு தேவை ஜஸ்ட் எலக்டோரல் பாலிடிக்ஸ், ஜஸ்ட் எம்எல்ஏ, ஜஸ்ட் எம்பி, ஜஸ்ட் கவுன்சிலர் அது இல்லை. ஏன் இவ்வளவு வேகமான செயல்பாடு, ஏன் இவ்வளவு பெரிய ஒரு செயல்திட்டங்கள் போயிட்டு, ஏன் இவ்வளவு பேசுபொருளாக அந்த அண்ணாமலையார் இருக்கிறாரு? அப்ப அதோடைய முக்கியமான ஃபேக்டர் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர் அண்ணன் அண்ணாமலை. புகழ் சொல்லிச்சு கேட்கக்கூடிய அளவுல ஒரு ரொம்ப மனக்கவலையோடு இந்த அரசியல் நகர்வுகளை பார்க்கிறேன். ஏடிஎம்கே ஒரு பிளட்டரை பண்ணிடுச்சு. மக்கள் ஒரு பெரிய பிளட்டர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம், ஒரு அச்சம் என்னோடு இருந்துகிட்டே இருக்கு. அந்த டிஎம்கே ஃபைல் சார்ந்து ஒரு பதிலை ஒரு அமைச்சர்கள் அந்த திமுக காரங்க பேச முடிஞ்சுதா? இதே அண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு சான்சஸ்க்கு கவுண்டர் கொடுத்து யாராவது பேச முடிஞ்சுதா? அப்ப அதுதான் ஆளுமை, அதுதான் தமிழ்நாடு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் பண்பு. நேர்களே வணக்கம். இன்று நம்முடன் ஹரிஹரன் ராஜா, வழக்கறிஞர், வீதி லீடர்ஸ் அமைப்பின் உறுப்பினர் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வி. எதனால நீங்க பாஜகவிலிருந்து வீதி லீடர்ஸ் அமைப்பில் இணைஞ்சீங்க? வீதி லீடர்ஸ் ஒரு மாற்று சிந்தனையோட மக்களுக்கு, குறிப்பா தமிழ்நாடு மக்களுக்கு தேவையானதை செய்யணும், தமிழ் உரிமையை பேசணும், இந்த நாட்டில் உள்ள சில தப்புகளை நம்மளால கேட்க முடியாம போயிடுது அப்படின்ற பல்வேறு காரணங்கள். இன்னொன்னு, நாம பயணிச்ச இயக்கம் தமிழ்நாட்டுல இனியும் எந்த பயணியும் கொடுக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதனுடைய வெளிப்பாடாதான் இன்னைக்கு வீர லீடர்ஸ் என்கிற அருமையான இயக்கத்தை அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இன்னைக்கு வெற்றிகரமா அதனுடைய வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சிம்பிளா பிஜேபியில இருந்து ஏன் வந்தீங்க, வீத லீடர்ஸ் ஏன் நீங்க உருவாக்குனீங்க, ஏன் மாற்ற சிந்தனைக்கு போறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. இன்னைக்கு நீங்க யூடியூபை திறந்து பார்த்தா தெரியும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை திறந்து பார்த்தா தெரியும், பிஜேபிக்கு எதிராக பேசினா வியூஸ் நிறைய வருது, பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் பேசினா நிறைய பாக்குறாங்க, பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள் நம்மிடையே இருந்து வளர்க்கிற நேரத்துல மக்களுடைய வரவேற்பு அதிகமா இருக்கு. அப்போ ஒரு நரேட்டிவ் நமக்கு தெரியுது, பிஜேபிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டுல அதிகமாவே இருக்கு. காரணம், கான்ஸ்டிடியூஷன்ல செகுலரிசம் வார்த்தை பிஜேபி எந்த அளவுக்கு அதை கடைப்பிடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை கட்டி காக்குறாங்கன்னு தெரியல. இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டுல இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பியா பழகுவாங்க. சில ஊர்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனா பெரும்பாலும் அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஒரு சமூகங்கள் கட்சியால பிளவுபடுறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். மொழியால பிரிச்சு பார்த்திருப்பீங்க, ஜாதியால பிரிச்சு பார்த்திருப்பீங்க, மதமால மக்கள் பிரிச்சு பார்த்திருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். ஆனா இன்று ஒரு கட்சியால பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போல ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல ஒரு அடர்த்தியான ஒரு ட்ரெண்ட் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மத்திய அரசு நிறைய விஷயங்கள் தமிழ்நாடுக்கு செய்தது அப்படின்றத இந்த மாற்று கருத்து இல்லை. அட் சேம் டைம் தமிழ்நாடுடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ், தமிழ்நாடுடைய ஒரு அடிநாளமே அவங்களுக்கு தெரியல, தமிழ்நாடுடைய எமோஷன்ஸ் புரியல, தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணி கேட்க முடியல, கண்டம் பண்ணி அவங்க கிட்ட நம்ம பேச முடியல. காரணம், அவங்க பல மாநிலத்துல அவங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லா போனதுனால அவங்க அதே ஸ்ட்ராட்டஜி கொண்டு தமிழ்நாட்டிலையும் சேர்க்கக்கூடிய வேலைகளை, தமிழ்நாட்டுல அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துற வேலையை ஈடுபட்டாங்க. ஆனா ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா அது வித் நோ டவுட் மக்கள் ஏற்கல. மக்களுடைய மாற்று கட்சியா, மாற்று சிந்தனையா பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் மக்கள் மனசுல இடம் பிடிக்கல அப்படின்ற ஒரு ரியாலிட்டி வருது. ரைட் விங்ன்றது வேற, அதாவது வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு போக்குன்றது வேற, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போற ட்ராக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு வெறுப்பரசியலை செய்வது போல ஒரு பாவனை தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யுது. அது பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மந்திரி சபையில இடம் இல்லாதது, இப்போ சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்ல கூட ஒரு கிறிஸ்தவருக்கும் இஸ்லாமியருக்கும் சீட்டு தராத விஷயங்கள், அகில இந்திய அளவுலயும் அதே பிரச்சனை தான், ஒவ்வொரு மாநிலத்திலும் அதே பிரச்சனை தான். சில மாநிலங்கள்ல அதை கிளிக்கா வர்றதுக்கு காரணம் இந்துக்கள் அந்த உணர்வோட அங்க அட்டாச் ஆகுறாங்க ஒரு அப்படின்ற ஒரு சினாரியோ அவங்க கொண்டு வராங்க.
அதே சினாரியோ தமிழ்நாட்டுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிறைய சாமி கும்பிடுறவங்க, நிறைய ஆன்மீகவாதிகள், நிறைய கோயில்கள், இன்னைக்கு இந்தியாவுல நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கோ, அது மாரி தமிழ்நாட்டுல பிரசித்தி பெற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் அந்த பிஜேபின்னு ஒரு கட்சி அத கன்சாலிடேட் பண்ண முடியல. காரணம், அவங்க சாமிய சாமியா பார்க்குறாங்க. மனுஷன மனுஷனா பார்க்குறாங்க. அந்த ஒரு வித்தியாசம் அங்க இல்லாத சூழ்நிலை. வாய்ப்புகள் ஒரு குறிப்பிட்ட மத ஆட்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் நம்ம அ பர்சனலி நான் அந்த கட்சியில இருந்தாலும், நான் எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு பிரதர்லிஹுட்டா பழகக்கூடிய ஒரு நபர். இப்ப எனக்கு இல்லாத ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தானே. எனக்கெல்லாம் அது ஒரு பெரிய தடையா தான் இருந்துச்சு. இப்ப என்னையெல்லாம் என் கூட நல்லா பழகுறவங்க கூட பிஜேபில இருக்க. இப்ப கருணாநிதி தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கள போன்ற ஆட்களுக்கே சொல்லும்போது, ஒருத்தருக்கு பெரிய அளவுல லார்ஜ் ரெஸ்பெக்ட் பெரிய அளவுல ஒரு எண்ணங்கள், பெரிய அளவுல ஒரு செயல்பாடு, பெரிய அளவுல ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கிற தலைவருக்கு, இந்த ஒரு சின்ன இடம் அது போதாது. அது எடுபடாது. இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு அளவுக்கு மேல நம்மளால விஷயங்கள செய்ய முடியாது. மக்களுக்கான திட்டங்கள நம்ம பேச முடியாது. மக்களுக்கான உணர்வுகள நம்ம பிரதிபலிக்க முடியாது அப்படின்ற நோக்கத்தோட தான் இன்னைக்கு வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கி, அந்த அமைப்பு மூலமா பல பேர உள்ள கட்சிக்குள்ள சேர்த்து, அது ஒரு இயக்கமாக ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி, நீங்க நல்லா யோசிக்கணும். ஒரு கட்சி ஒரு சாமானியர் தொடங்குறது. பாயிண்ட் நம்பர் 1 நாளைக்கு தேர்தல் இல்ல. ஆனாலும் ஏன் இவ்வளவு வேகமாக செயல்படுறாங்க? நாளைக்கு கவுன்சில் எலக்ஷனோ, எம்எல்ஏ எலக்ஷனோ, எம்பி எலக்ஷன் டிக்ளேர் பண்ணல. ஏன் இவ்வளவு வேகமான செயல்பாடு? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு செயற்திட்டங்கள் போயிட்டு இருக்கு? ஏன் இவ்வளவு பேசுபொருளாக அண்ணன் அண்ணாமலையார் இருக்கிறாரு? அப்ப அதோடைய முக்கியமான ஃபேக்டர் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர் அண்ணன் அண்ணாமலை. அது முதல் உண்மை. 2வது அவர் சொல்லில் பேசுபவர் இல்ல, செயலில் செய்பவர் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இது 2வது. 3வது இப்போ ஒருத்தர் மேல நம்ம மேல டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. டிஃபமேஷன் கேஸ போட்டவங்களே வாபஸ் வாங்கி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு அரசியல்ல இன்னைக்கு இருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்களை எதிர்த்து டிஃபமேஷன் கேஸ் அவர்கள் டி.ஆர். பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தது. இன்னைக்கு எது வாபஸ் வாங்கி போனாரு? அந்த டிஎம்கே ஃபைல் சார்ந்து ஒரு பதிலை ஒரு அமைச்சர்கள் அந்த திமுக காரங்க பேச முடிஞ்சுதா? இதே அண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு சான்சஸ்க்கு கவுண்டர் கொடுத்து யாராவது பேச முடிஞ்சுதா? அப்ப அதுதான் ஆளுமை. அதுதான் தமிழ்நாடு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் பண்பு. இதை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பெற்றிருக்கிறாரு. அவரோட தளபதியாக பயணிக்க நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டு வெளியே வந்ததுக்கு காரணமே இந்த ஒற்றை ரீசன் தான். அவர் என்ன சினிமா ஆக்டரா? இல்ல எங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் ரூ. 1,00,000 பணம் குடுத்து எங்களுக்காக பேசுன்னு சொல்றாரா? உணர்வோடு அந்த தொண்டர்களை அவர் மதித்ததனால தான் இன்னைக்கு உணர்வுள்ள தொண்டர்கள் ஒரு ஆளுங்கட்சி இயக்கம் பிஜேபி மத்தியில அதை விட்டுட்டு உதறி தள்ளிட்டு ஏன் வராங்க? ஒரே வார்த்தை தான் அன்பு. அவர் உணர்வுகளை புரிந்து தலைவரா இருக்காரு. மக்கள் உணர்வ, தொண்டர்கள் உணர்வ பல்ஸ் பிடிக்கிறாருங்க. அதானங்க ஒரு தலைமை பண்பு. நான் என்ன நினைக்கிறேன்றது தலைவருக்கு தெரியணுங்க. அதற்கு ஏற்றவாறு இந்த இயக்கம் நடக்கணுங்க. அதுதானங்க தொண்டர்களின் இயக்கம். இன்னொன்னு அண்ணாமலை அண்ணன் ரொம்ப ஒரு விஷயத்த ஊர்ந்து புரிஞ்சிருக்கிறாரு. அவர் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சார் 2021ல. என்ன வேணா பேர் வச்சிருக்கலாமே. வாலண்டியர்ஸ் அகைன், வாலண்டியர்ஸ் இந்தியா, வாலண்டியர்ஸ் தமிழ்நாடு எதையாவது வச்சிருக்கலாமே. எதுக்கு வி த லீடர்ஸ் வைக்கிறாரு? அவர் எல்லாரையுமே தலைவரா பார்க்கிறாரு. எல்லார்கிட்டயும் இருக்க தலைவர் தன்மையை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. பல இளைஞர்களை, பல இளம் தலைவர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க இதுதானே ஒரு விஷனரி லீடர். இதுதானே ஒரு விஷன் இருக்கணும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மிஷன் நம்ம ரெடி பண்ணணும். இதுதானங்க ஒரு கட்சிக்கான ஒரு அடித்தளம், ஒரு தலைவருக்கான அடித்தளம். அதை ஒரு தலைவர் செய்யும்போது நாங்கள் ஈர்க்கப்படுறோம், வசீகரப்படப்படுறோம். அந்த இளைஞர் பின்னாடி அணிவகுத்து இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின்னாடி. ஓகே பிரதர், புரியுது. அவர் ரீசெண்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியால கொடுத்த இன்டர்வியூல பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகள் தமிழகத்துக்கான அரசியல் மொழியில் பேசுவதில்லை அப்படின்னு அவரு ஃபர்ஸ்ட் அந்த பேசின வீடியோல சொன்ன மாதிரி இதுலயும் சொல்லியிருக்காரு. இங்க கேள்வி என்னன்னா, அவர் வந்து 5 வருஷம் போல கட்சியில இருந்திருக்காரு. 3 வருஷம் 3 வருஷம் வந்து பிரசிடண்டா இருந்திருக்காரு மாநிலத்துக்கு. அப்போதைக்கு அவருக்கு அந்த 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 இது புடிப்படலையா? அவருக்கு அந்த ஸ்பார்க் இது பண்ணலையா? இதை எப்போ வந்து இப்போ அவருக்கு வந்து அந்த அந்த கருத்தை தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது வருதுல்ல. உங்கள் சந்தேகம் நியாயமானது. இப்ப நான் கூட இந்த கட்சியில சேரும்போது நான் சேர்ந்த பர்செப்ஷனே வேற. அதிமுக, திமுக ஆட்டம் தாங்கல. இந்த ஆட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி செல்லும் பொழுது ஏன் போனாங்க? மாற்றுன்னு ஒரு விஷயத்த வராங்க இருக்கு. மத்தியில ஆளுங்கட்சியா இருக்காங்க. உள்ள போனாதான் நமக்கு பல விஷயங்கள் தெரியுது. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள். அண்ணாமலை என்ன சொல்றது அன்னைக்கு புரியலையா? உங்களுக்கு இனிதான் தோணுது அதெல்லாம் கேக்குறீங்க. சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்நாடகால இப்ப தண்ணி பிரச்சனை. பிஜேபி யாருக்காக பேசும்? அதான் இக்கட்டான சூழ்நிலை. குழப்பம் தான்.
இதே ஆனா ஆனா குழப்பத்தோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு போராட்டமே பண்ணாருன்னு ஒரு நினைக்கிறேன் பிரசிடென்ட். ஜீவாதார இல்ல நான் முடிச்சிடறேன். ஒரு ஜீவாதார பிரச்சனை. பிஜேபி யாருக்காக பேச முடியும்? தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நிகழ்ந்துருச்சு மாற்று மாநிலத்து சார்பா. பிஜேபி யாருக்காக பேசும்? நியாயமா இதே நடந்துக்கணும். அமைதி இதே அமைதிதான் எங்களுக்குள்ள வருது. இப்போ இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்னோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. என்னை கூப்பிட்டு ஒரே கேள்வி கேட்கிறாங்க. யோ, நீ நல்லவையா? நீ இவ்வளவுதான் போய் டிவில பேசுற, டிபேட்ல பேசுற. உங்க தலைவர்கள் எல்லாம் எங்கெங்கயோ பேசுறாங்க. ஏன் எங்களுக்கு ஒரு சீட்டு தர மாட்டீங்க? ஓட்டு கேட்க மட்டும் இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை பெற்ற கட்சின்றீங்க. நீங்க தான் வந்து ட்ரிபிள் தலாக்ல இது பண்ணன்னு சொல்றீங்க. ஹஜ் பயணத்துக்கு நீங்க தான் ஃப்ரீயா எடுத்துங்கன்னு சொல்றீங்க. இவ்வளவுத்தையும் எங்களுக்கு பண்ண சொன்ன நீங்க ஏன் ரெப்ரசன்டேஷன் தர மாட்டீங்க? ஏன் எங்களை மந்திரி சபையில நீங்க கொண்டு வரல? ஏன் எந்த யூபியில ஒரு சீட்டு கூட இஸ்லாமியர்களுக்கு இல்லை. இதே தமிழ்நாட்டுல நம்ம பழைய கதையே வேண்டாம். 27 தொகுதி கொடுத்தாங்கல்ல, அந்த சீட்டு கொடுத்தது தப்பு, ஏடிஎம்கே அந்த அலையன்ஸ் பண்ணி தப்பு, அதெல்லாம் அடுத்து பேசுவோம். அந்த 27 சீட்ல ஏன் ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவ சீட்டு கொடுத்தா என்ன பிரச்சனை? தமிழ்நாடுடைய ட்ரெண்ட் என்னங்க? எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சகோதரத்துவமா அணைச்சு கொண்டு போறதுன்னு ஒரு கட்சியோட வேலை. அங்கேயே நீங்க பிரிவினை பார்த்தால் நீங்கள் எப்படி எல்லாருக்குமான கட்சியாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து அவருங்க இஸ் நாட் அ காமன் பர்சன் டு டைஜஸ்ட் எவ்ரி திங்ஸ். ஒரு யங்ஸ்டர் பெரிய ஒரு வேகத்தோட ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சாதாரண வார்டு கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. இப்ப திமுக காரங்களுக்கு தாவேக்கா ஆட்சி வந்துருச்சு. இப்ப திமுக ரிசைன் பண்ணுவாங்களா? இருக்கின்றவரை அதுல பசப்பட்ட மாதிரி இருப்பாங்க. படிச்சு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து படிச்சு எக்ஸாம் எல்லாம் கிராக் பண்ணி 10 வருஷம் இருந்த ஒரு ஐபிஎஸ் வேலையை அவர் வந்தாருன்னா 10 போலீஸ் சைடு அடிக்க போறாங்க. ராயல் லைஃப் ஒயிட் கலர் லைஃப் அதையே விட்டுட்டு வந்தாரு. அவ்வளவு வேகத்தோட ஒரு இளைஞர் இந்த நாட்டுக்கு வேகமா ஏதாவது செய்யணும், வேகமா இந்த நாட்டை வளர்க்கணும், வேகமா இளைஞர்களை முன்னேற்றணும்னு சொல்லி வேகத்தோடு வந்தவருக்கு பிஜேபியில கிடைச்சது என்ன? சோகம் ஒண்ணுதான். அவருக்கே சோகமா இருக்கும் போது நாங்களாம் என்ன பண்றது? ப்ரூவ் பண்ணி வந்தவருக்கே இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத போது நாங்கெல்லாம் இன்னும் அன்ப்ரூவ்டுங்க. நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்ங்க. இப்பதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப், பர்சனல் லைஃபே ஸ்டார்ட் பண்ற நிலைமையில இருக்கோங்க. அப்ப எங்களோட நிலைமையில என்னங்க? இந்த எளிமையான கேள்வியை தான் எளிய தொண்டர்கள் கேட்கிறாங்க. இன்னொன்னு பிஜேபி ஒரு பாயிண்ட் வைக்குது. பழைய ஆளுங்க இங்கே இருப்பாங்க, புது ஆளுங்க தான் போயிடுவாங்க. பழசு புதுசு வித்தியாசம் இல்லாமல் ஒட்டுமொத்த கூடாரமும் எல்லா மாவட்டங்களிலும் 75% காலி ஆயிடுச்சு. காரணம் இது அண்ணாமலைன்னு கொடுத்த அறிக்கையா? அண்ணாமலை ஆள் வச்சு சேர்க்கிறாங்க. அந்த தலைவர் மீது கொண்ட நம்பிக்கை, அவர் மீது கொண்ட ஈர்ப்பு, அவர் மீது கொண்ட ஒரு கரிஷ்மா, ஒரு லீடர் கரிஷ்மா தமிழ்நாடு அரசியல் ஈடுபடும். வித்தவுட் கரிஷ்மா எந்த லீடர் எப்படி இருந்தாலும் அதை இந்த சமூகம் இயக்காது. இதுதான் நெரேட்டிவ். விஜய் ஜெயிச்சதுல ஒரே கான்செப்ட் தான். எந்த எம்எல்ஏ எந்த இடத்துல நல்லது செஞ்சாங்க? அண்ணன் விஜய் அவர் மாற்றம் வந்துட்டாரு. சினிமாவை விட்டு வந்துட்டாரு. மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. சினிமா என்கிற ஒரு துறை, நம்மளை என்டர்டைன் பண்ற துறை, அவருக்கே ஒரு வாய்ப்பு தரும்போது நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காவல்துறையில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் இருந்த கர்நாடகால சிங்கம் போல அவர் சுழன்று வந்திருக்கிறாரு. அதாவதுங்க, உள்ளூர்ல இருக்கவங்கள உள்ளூர்காரங்க பெருமையா பேசுறது இயல்பு. இப்ப விஜய் என்ன தமிழ்நாட்டுல பிறந்தாரு, தமிழ்நாட்டிலே வளர்ந்தாரு, உழைச்சாரு, வந்தாரு. தமிழக மக்கள் ஒரு நடிப்பை பாராட்டாங்க. அதனுடைய வெகுமதியை நீங்க ஆட்சியை கொடுத்தாங்க. இங்க இருந்து கர்நாடகால போஸ்டிங் வாங்கி போற ஒருத்தரால இப்போ ஒரு 5 அதிகாரி வேற மாநிலத்துல இருந்து இங்க போட்டுருக்காங்க. அதிகாரி எல்லாம் ஏதாவது பேர் சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க பிறகு. இல்ல முடியாது. நமக்கு தெரியாது. காரணம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் பார்ப்பாங்க. அவங்க பாட்டு ஒர்க் பாக்குறாங்க. ஆனா அண்ணாமலை போன இடத்துல தடம் பதிச்சு வந்திருக்காரு 10 வருஷத்துல. கர்நாடகால எங்கேயோ கோயம்புத்தூர் உள்ள ஒரு கிராமத்துல பிறந்த இளைஞருடைய பேர் கர்நாடகால கொடி கட்டி பறக்குது. அப்போ ஆற்று மாநிலத்திலே போய் சிங்கம் போல கர்ஜித்த இவரால் தமிழ்நாட்டில் ஜொலிக்க முடியாதா? தமிழக மக்கள் மனதில் இடம் பெற முடியாதா? இது ஒரு எளிமையான கேள்வி தொண்டர்கள் நாங்கெல்லாம் எங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டோம். அண்ணாமலை அண்ணன் ஒருத்தருக்கு இந்த இயக்கம் சேரல. அண்ணாமலை போன்ற ஆற்றல் மிகு தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் அவரோட அணிவகுத்து இருக்கிறோம். நீங்க எந்த பொறுப்பு அறிவிக்கல, எந்த கட்சி ஆரம்பிக்கல, எந்த நீங்க கூட்டம் போடுங்கன்னு சொல்லல, நீங்க எங்களுக்கு மீட்டிங் போடுங்கன்னு சொல்லல. எல்லாம் தானா நடக்குது. ஊருக்கு மீட்டிங் நடக்குது, ஊருக்கு மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடக்குது, ஊருக்கு நம்ம கொடி மனத்தை ஏத்தல இன்னும் அறிவிக்காதனால. இந்த அளவு வேகத்தோடு ஒரு பாய்ச்சலோட ஒரு இயக்கம் தொடங்குவதற்கு முன்பே இருந்தா அந்த இயக்கம் தொடங்கிய பிறகு ஆட்டத்தை பாருங்க. அண்ணாமலை அண்ணன் மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சு அலிகேஷனுக்கு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேருக்கு அட்ரஸ் இல்லாம போவார்கள் என்பதுதான் இன்றைய அரசியல் சூழல். ஓகே சார். இன்றைய அரசியல் சூழல் எனக்கு இன்று காலையில ஒரு செய்தி வந்தது. இந்த மாதிரி
தாவேக்கா எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கிற செய்தி வந்திருக்கு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது ஒரு கேள்வி, தமிழ்நாடு அரசியல் கேலியா போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சட்டமன்றம் நடத்துறாங்க பாத்தீங்களா? அதுல என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு தெரியல. தனி நபரை சாடி பேசுறது, அவங்களை கேவலப்படுத்தி பேசுறது, ஒரு மாதிரி அவங்களோட பாடி ஷேமிங் பண்றது, இது திமுக பண்ணக்கூடிய இன்றைய அரசியல். அப்படியே தாவேக்காக்கு வருவோம். தாவேக்கா எதன் அடிப்படையில புகார் கொடுக்க முடியும்? ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியில ஜெயிச்ச எம்எல்ஏக்களை இழுக்கிற கட்சி யாரு? அவங்க சேர்க்கிற கட்சி யாரு? இவங்க பேசலாமா? குதிரை பேரத்தை பத்தியோ, இல்ல பணம் கையாடுறத பத்தியோ, இல்ல இந்த மொபைல் கான்வர்சேஷனை பத்தியோ ஆட்கள் இவங்க கைது பண்ண தாவேக்கா எத்தனை பேர் அரெஸ்ட் பண்றது? அப்படியே இன்னொரு கேள்விக்கு வருவோம். ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணதா தப்பே இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு ஆங்கிள் பார்த்தா அரசியல் இன்னைக்கு முழுக்க முழுக்க இடியாப்ப சிக்கலா ஏடிஎம்கேல பழனிசாமி அவர்கள் தனித்து செயல்பட்டு அவருடைய சர்வாதிகார போக்கால அந்த கட்சியை குடி தோண்டி புதைச்சிட்டாரு. என்னோட அடுத்த கேள்வி அதான் இருக்கு. எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோரும் தாவேக்காவில் இணைய போவதாக செய்தி வருது. அது எப்படி அது சொல்லுங்க சார். சொந்த கட்சியை குடி தோண்டி புதைச்ச ஒரு நபர் தனிப்பணமா போவாங்க ஒரு பழமொழி. கூட்டணி இருந்த பாவத்துல எங்க கட்சியை தூக்கி போட்டு புதைச்சு பாரதிய கட்சியை இன்னைக்கு கூட்டணியில் இருந்த கட்சியெல்லாம் வெளியே துண்டகாலத்துலயே ஓடக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஒற்றை காரணம் அந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அவர் ஸ்ட்ராட்டஜி என்னவோ பெரிய ஸ்ட்ராட்டஜி நம்பி இவ்வளவு கட்சிகள் கூட போய் இன்னைக்கு கட்சிகள் எல்லாம் இருப்பு இல்லாம போயிட்டாங்க. ஒற்றை நபரால் இவ்வளவு பிரச்சனைக்கும் ஆளாகி உள்ளது தமிழ்நாடு அரசியல் என்று திமுக இவ்வளவு கேவலத்தையும் பண்ணிவிட்டு 75 சீட்டு ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த எடப்பாடி விஜய் அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் எந்த இடத்துக்கு வராமல் ஜெயிச்சதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நல்ல ஒரு இளைஞர் கட்சியை வளர்க்க வந்த அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையாருக்கு இந்த சூழ்நிலை காரணம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. பிஜேபி இன்னைக்கு இந்த அளவு அழிஞ்சு போய் இன்னைக்கு ஒண்ணுமில்லாம ஆனதுக்கு மனது வேதனைப்பட்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற ஆட்கள் இதற்கெல்லாமும் காரணம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. நான் இவ்வளவு பாட்டு பாடுறேன்னா அவ்வளவு பாடா படுத்துட்டாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அதனால அவருடைய சூழல் பார்த்து உங்களுக்கு இப்போதைக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? அவரை பார்த்து உட்கட்சிக்காரங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கை தராரு. அவர் பேசுறது நியாயமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. என்ன நம்பி வெளியே வந்தாங்க ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்வுனா என்ன பண்ணோம்? அந்த பிரச்சனை எல்லாருக்கும் மாவட்ட செயலர் பதவி போட்டு விடணுங்க. இவரை துணை பிரச்சனை ஆக்கிட்டு அவங்கள ரோட்ல விட்டு எப்படி அவர் ஒத்துட்டு வருவார் எஸ்பி வேலுமணி அண்ணன்? அவர் பேசுறது நியாயம் தானே? பிரதர், இன்றைய அரசியல் பேசக்கூடிய என்னை போட்டு இளைஞர்களுக்கு ரொம்ப குழப்ப நிலையில இருக்கு. அதிமுக காரங்க வெளியே வந்து தாவேக்கா காரங்க இழுக்கிறது தப்பு, அது மகா தப்பு. தாவேக்கா காரங்க திமுக காரங்க பேசுறது மகா தப்பு. ஆனா தாவேக்கா காரங்க ஏடிஎம்கே காரங்க இழுக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே காரங்க வெளியே வந்து தப்பு இல்லைன்னு தோணுது. காரணம் எடப்பாடி அண்ணன் பண்ண வேலை, எடப்பாடி அண்ணன் பண்ணக்கூடிய அரசியல். இதுல யார குறை சொல்றது யார குத்த சொல்றது தெரியல. இன்னைக்கு தாவேக்கா காரங்க குதிரை பேரம் 1 மாசம் நடக்குதுன்னா டிராக் பண்றதுக்கு என்ன வேலை உங்களுக்கு? இது என்ன டிராப் ஆகுது? அவர் என்று கூப்பிட்டாரோ அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. நீங்க அண்ணன் திருநாவுக்கரசர் எனக்கு பர்சனலாவே நல்ல பழக்கம். அவர் அது போல செய்வாரான்னு தெரியல. அது செஞ்சிருந்தாலும் நீங்க எம்எல்ஏ என்ன பண்ணிக்கணும்? அன்னைக்கே போன் பண்ணி கூப்பிட்டு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிடுறாரு, குதிரை மேடம் பண்றாருன்னு சொல்ல வேண்டியதுங்க. 1 மாத காலம் நீங்கள் காலத்தை இழுப்பது எதனால்? ப்ரூஃப் ரெடி செய்வது எதனால்? உங்க இன்டென்ஷன் என்ன? டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பண்றீங்களா? இல்ல உங்க எம்எல்ஏ நல்லவருக்கு ப்ரூவ் பண்றதுக்காக பேசுறீங்களா? என்ன அரசியல் போயிட்டு இருக்குது? ஒரு எம்எல்ஏ அம்மா அந்த மாதிரி குழந்தையோட இருக்காங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிற மாதிரியே ஒரு ஒரு மோன் ஆக்ட் பண்றீங்க சட்டசபைன்ற பேர்ல. இன்னொரு அம்மா செல்ஃபி பண்றீங்க. ஏன் பெண்களை வந்து நீங்க கேலி செய்யாம, பெண்களை குறை சொல்லாம, பெண்களை அசிங்கப்படுத்தாம உங்க ஆட்சியில் இருந்தாலும் கேவலம் பேசுறீங்க, இல்லைனாலும் கேவலம் பேசுறீங்க. ஏன் இந்த ஒரு பக்குவமற்ற அரசியல பண்றீங்க? திமுகவை கேட்கிறேன். அதே போல தாவேக்கா மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்க. மக்களுக்கான விஷயங்களை அட்ரஸ் பண்ண சொன்னா திமுக காரங்க பண்ணக்கூடிய அந்த குரங்கு சேட்டைக்கும் அந்த குரல் வித்தையும் அட்ரஸ் பண்ணி தாவேக்கா காரங்க சட்டசபையில பேசுறாங்க. என்னங்க நடக்குது அரசியல்? இது அரசியலா அவியலான்னு தெரியல. அவியலாவது உதவும். ஆமா சார், எனக்கு இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருது. இவரு விஜய் அவர்கள் மாற்றம்னு சொல்லி இந்த ஒரு ஆட்சியை நிறுவிட்டாரு. ஆனா அதிமுகவில இருந்து ஆல்ரெடி பலந்திருந்து கொட்டை போட்ட தலைவர்களே கட்சிக்கு வராங்க. இடைத்தேர்தலை ஜெயிச்சா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களாங்கிறத அது இன்னொரு கதை.
கிட்டத்தட்ட தாவேகா வந்து ஒரு இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஏடிஎம்கேவா மாறிட்டு இருக்கு. இதுல அவர் எப்படி மாற்றம்னு சொல்றாருன்னு தெரியல. இந்த இடத்துல வி த லீடர்ஸ் அமைப்பு இந்த ஒரிஜினல் மாற்றம்னு சொல்லி வரும்போது மக்கள் மத்தியில் அந்த ஒரு ஸ்லோகன் எடுபடுமா? சார், இன்னைக்கு அந்த விஜய் அவர்கள் என்ன அரசியல் செய்யறாருன்னு அவருக்கு புரியுதா இல்லையான்னு நிஜமாவே தெரியல. ஏடிஎம்கே காரங்களை சார்ஜ் பண்ணி, திமுக காரங்களை சார்ஜ் பண்ணி தான் வெற்றி வாய்ப்பை நீங்க பெற்றீங்க. இவங்க எல்லாம் ஊழல் சக்தி, நான் தூய சக்தின்னு தான் வந்தீங்க. அதே ஊழல் சக்தி ஆட்களை, அதே அவங்க மேல சிபிஐ வழக்கு இருக்கா இல்லையா? அவங்க மேல இடி குற்றச்சாட்டுகள், இடியோடைய சார்ஜஸ் இருக்கா இல்லையா? இன்னைக்கு அவங்களெல்லாம் இந்த இயக்கத்துல சேர்க்கறது மூலமா என்ன மெசேஜ் தமிழ்நாட்டுக்கு சொல்ல வராங்க? தாவேகா எதை நோக்கி பயணம் பண்ணுதுன்னே தெரியலையே. இவங்க பயணத்தால் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? பல கேள்விகள், பல சந்தேகங்கள், பல மனக்குழப்பங்கள் இன்னைக்கு என்னை போன்ற அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஏன் இவ்வளவு ஒரு ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் தமிழ்நாடு அரங்கேற்றது, தமிழ்நாட்டுல நடக்குது? மக்கள்லாம் இப்ப இந்த ஏடிஎம்கேல தோர்த்து திருப்பி எம்எல்ஏ சீட் குடுத்தா, இவங்க என்னன்னு போய் ஓட்டு கேட்பாங்க? அவங்க போய் மரகத குமரவேல் இருக்காங்க. அம்மா எனக்கு ஓட்டு போடு. அம்மா நீ தான் ஜெயிச்சிட்டியேம்மா. நான் தானே ஓட்டு போட்டேனேம்மா. இன்னொருத்தர் ஜெயக்குமார் ஒருத்தர் போறாரு. அப்பா நீ தான் ஜெயிச்சிட்டியேப்பா. நான் ஓட்டு போட்டேனேப்பா. அப்ப விஜயபாஸ்கர் போறாரு. அப்பா நீ ஜெயிச்சிட்டியேப்பா. நான் தான் ஓட்டு போட்டேனேப்பா. இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டு மீண்டும் வாக்கு சாவடியில போய் மக்களை ஓட்டு கேட்க நிப்பாருக்கு சொல்லுவாங்க. முகம் சுழிச்சு கேட்கக்கூடிய அளவுல ஒரு ரொம்ப மனக்கவலையோட இந்த அரசியல் நகர்வுகளை நான் பார்க்கிறேன். ஏடிஎம்கே ஒரு பிளண்டரை பண்ணிருச்சு. மக்கள் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு அச்சம் என்னோட இருந்துகிட்டே இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன அந்த பயிற்சி முகாம் கத்துக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. மக்களை பார்க்க யாருமே வரமாட்டாங்க. கேட்டா 5 வாரம் தான் ஆகுது, 10 வாரம் தான் ஆகுதுன்றாங்க. திட்டத்தை என்னங்க நிறைவேற்றுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேட்டா 10 வாரம் தாங்க ஆகுதுன்றாங்க. இதே வேலையை தானே திமுக பண்ணுச்சு. 3 வருஷம் தானே ஆகுது, 2 வருஷம் தானே ஆகுது. கடனை வாங்குறதுல எந்த கட்சியும் தயங்குறது இல்லை. கடனை அள்ளி அள்ளி வாங்குறாங்க. ஏன்னு கேட்டா எங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்றாங்க. இன்னைக்கு தாவேகாவுடைய அமைச்சர்கள் எல்லாம் மேடையில ஏறி நாங்கெல்லாம் லஞ்சம் வாங்க மாட்டோம், நாங்க டெண்டர் வாங்க மாட்டோம், யாரெல்லாம் கேட்டா போலீஸ் பிடிச்சு கொடுங்க. செயல்பாடு செயல் திட்டம் என்னன்றது இதுவரை குழப்பமாவே தாங்க இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு தாக்கக்காரனை கேளுங்களேன், டைம் ஆகும். இந்த டைம் நமக்கு டைம் சரியில்லையான்னு தெரியல. தமிழ்நாடு மக்களோட டைம் சரியில்லையா என்னன்றது நிச்சயமாவே தெரியல. ஒரு ஆளுங்கட்சி என்னன்னா டைம் கேட்டுட்டே இருக்கு. எதிர்கட்சி என்னன்னா நாடகத்தை பண்ணிட்டு இருக்குது. 3வது கட்சி என்னன்னா அவங்க செய்த அரசியல் பிழை, அடுத்தவர்கள் செய்த துரோகம், இன்னைக்கு அவங்களுடைய கதை இன்னைக்கு கண்டகோலமா இருக்கு. நீங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற நாளையும் விட்டுட்டு ஒண்ணாயிட்டோம். என்ன அரசியல், என்ன ஸ்ட்ராட்டஜி, எல்லாத்துக்கும் ரிசல்ட். ஒரு மாணவர் ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா டாப் ரேங்க் எடுத்து ஆனுவல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா அவனுக்கு பேர் என்ன சொல்லுங்க பிரதர்? என்ன சார்? ஒரு மனுஷன் ஆனுவல் எக்ஸாம், அதாவது ஒரு மாணவர் எல்லா எக்ஸாமும் நல்லா படிச்சுட்டு கடைசி தேர்வுல ஃபெயில் ஆகிட்டா அந்த ஸ்கூல் அவனை என்ன பண்ணும்? வெளியேற்றோம் ஃபெயில் ஆக்கும். அதே போலதான் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிட்டோம், சூப்பர் சூப்பர், திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. நாங்க தான் கெத்து, நாங்க தான் அடுத்த ஆட்சி, சரித்திர நாயகன் பாட்டுல போட்டாங்க. நீங்க என்ன ஆச்சு? அந்த நிலைமைதான் நீங்க தமிழ்நாடு அரசுடைய நிலைமை. புரியுதுங்க சார். உங்களோட ஆதங்கம் ரொம்ப, உங்களோட வழி வந்து உங்க கண்ணிலே தெரியுது நீங்க பேசுறப்போ. இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு வந்து அடுத்த 2 மாதங்கள், அதாவது இந்த ஜூலை மாதம் அடுத்து ஆகஸ்ட் மாதத்துல வந்து 2 முக்கிய முன்னெடுப்புகள் எடுக்க போறதா நிறுவனர் சொல்லியிருக்காரு. இது வந்து மக்கள் மத்தியில ஒரு எப்படி அது ஒரு மெம்பர்ஷிப் டிரைவாவும் இருக்க போகுதா? ஏன்னா அது ஒரு கேம்பெயினா பண்ணி பொள்ளாச்சியில ஒரு ஈவெண்ட்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க சொன்ன மாதிரி மைக்க பிடிச்சி எங்க அண்ணன் பேச ஆரம்பிச்சா எப்படி மாறுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு சார் இம்பாக்ட் ஆகும் சார்? வி த லீடர்ஸ் ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஆரோக்கியமான அரசியலை தமிழ்நாட்டுல முன்னெடுக்கிற முயற்சியில தான் முதல்ல ஈடுபடுது. தனி மனித சாடல், தனி மனித விமர்சனங்கள், ஒரு பழி அரசியல். நேற்று அண்ணாமலை அந்த வீடியோ ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆட்சியாளர்களை குறை சொல்லிட்டு ஆட்சியாளர் அதை செய்யல இதை செய்யல சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பணி, நம்ம கட்சியினுடைய ரோல், நம்ம கட்சி மக்களிடையே சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த நரேஷனை இன்னைக்கு வி த லீடர்ஸ் கையில் எடுத்திருக்கு. ஒரு புதுமைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மதிப்பு இருக்கு. காரணம் விஜய் அவர்கள் புது கட்சி, அதன் மூலமா புது ஆட்சி.
அந்த புதுமையை எப்படி ஒரு அழகான விதத்துல பயன்படுத்தணும், மக்களுக்கு எப்படி ஒரு நல்வழி அரசியல், ஒரு நியாய அரசியலை எப்படி மக்களுக்கு காட்டணும் அப்படின்ற விஷயங்களை நாங்க முன்னெடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். அதனாலதான் சுற்றுப்புற சூழலா இருக்கட்டும், போதை தடுக்கும் விஷயங்களா இருக்கட்டும், ஒன் பை ஒன் இந்த ஸ்டேட்டுக்கு தேவை ஜஸ்ட் எலக்டோரல் பாலிடிக்ஸ், ஜஸ்ட் எம்எல்ஏ, ஜஸ்ட் எம்பி, ஜஸ்ட் கவுன்சிலர் அது இல்ல. அரசியல்ல ஒரு ஃபண்டமெண்டலாவே அரசியல்ல நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுது, நிறைய ரிஃபைன்மெண்ட் தேவைப்படுது. அதையெல்லாம் முன்னெடுக்க ஒரு புரட்சிகர தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இந்த களத்தை கையில் எடுக்கிறாரு. காலம் நமதாகும் அப்படின்ற நம்பிக்கையோட வீத லீடர்ஸ் பயணிக்குது. 2031 அண்ணன் அண்ணாமலை அவர்களா, அண்ணன் விஜய் அவர்களா, இதுதான் சினாரியோ. அந்த 5 வருஷம் நம்முடைய ஆக்டிவிட்டி, நம்மளுடைய அரசியல், நம்மளுடைய மக்கள் சார்ந்த விஷயங்கள் நம்மை அந்த இடத்துல கொண்டு பிளேஸ் பண்ணும். விஜய் அவர்களுக்கு டைட்டா காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு அண்ணனுடைய செயல்பாடு வருகிற 5 ஆண்டில் நம்முடைய செயல்பாடு அந்த இடத்துல கொண்டு போய் பிளேஸ் பண்ணும். வருகிற ஆட்டம் அண்ணன் அண்ணாமலை அவர்களா இல்ல அண்ணன் விஜய் அவர்களா, இப்படிதான் போகும். இதுதான் அடுத்த கட்ட ஜனநாயகத்திற்கு, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும், தமிழ்நாட்டிற்கும் முக்கியமா நல்லது. இந்த பழைய கட்சிகள் மலை மலை என்று சொன்ன அதிமுக என்கிற பெரிய மலை, திமுக என்கிற பெரிய மலை, இந்த மொத்தத்தையும் சுருட்டி விடுவார், விரட்டி விடுவார் நமது அண்ணாமலை. அண்ணாமலை அப்படின்றது அன்புக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்த நிகழ்ச்சியில பங்கேற்போம்.